99% பேத்துக்கு இங்கே ராமராஜன் இருக்கு, அங்கே ரம்ராஜன் எழுதியிருப்பான், இல்லைன்னா ராமராஜான்னு எழுதியிருப்பாங்க. நீங்கள் உங்கள் எம்எல்ஏ தேர்தலுக்கு எம்பிக்கும் நீங்கள் இங்கே இருந்துட்டு ஓட்டு போய்க்கலாம். எங்கள் வீட்டில் பாத்திரம் கழுவாமல் போயிடாத ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய சீர்திருத்தம் வரப்போகுது. சார் நீங்கள் ஃபேக்ட்ரி கட்டுவீங்க, விவசாய நிலத்தை நீங்கள் ஃபேக்ட்ரி கட்டுவீங்க, அங்கே வடநாட்டுக்காரன் வேலை செய்வான், அவனுக்கு என்ன ஒரு உழைச்சி மட்டுமே போடுவானா சார்? எத்தனை ஆண்டுகள் உழைச்சி போனான்? அவனுக்கு வரட்டும் சார், சிஸ்டம் உள்ள வரட்டும், வர விடுங்க. இதுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாரும் இவ்வளோ வன்கொடுமைகள் வழக்கு நடந்தப்பெல்லாம் ஊபியில் நடந்துச்சு, மாப்பியில் நடந்துச்சு, காப்பியில் நடந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல. இன்னைக்கு நான் நம்பர் 1 தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாடு தான் நம்பர் 1. எங்கே போனீங்க இவங்கெல்லாம்? அன்னைக்கு எப்படி நிர்மலா சீதாராமன் பண்ணது நம்பிக்கை துரோகம்? நான் சொல்றேன், நான் அவங்க நம்பிக்கை துரோகம் நிறைய பண்ணுவாங்க. அதுக்கு நான் நிர்மலா சீதாராமன் எடுத்துக்காட்ட சொல்லிட்டேன். அறம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று நாம் சமூக போராளி, சமூக செயற்பாட்டாளர் திரு ஆ.வை. தங்கவேல் அவர்களை சந்திக்கிறோம். இப்போ எஸ்ஐஆர் அது 2.0 ஒரு 51 கோடி வாக்காளர்களை ஒரு மறுசீரமைப்பு வீடு வீடாக போய் அதை வந்து செக் பண்ணுறாங்க. அந்த செக் பண்ணுறதுல இப்போ இங்கே ஆளும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் இவங்களெல்லாம் சந்தேகப்படுறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சூப்பர். நம்ம 100 பேர்த்து போகும். 100 பேர்த்துல போனோடனே எப்பா ஆதார் கார்டில் உள்ள மாதிரியே பேர் ரேஷன் கார்டில் இருக்கான்னு கேட்கணும். ஆதார் கார்டில் உள்ள பேர் மாதிரியே ரேஷன் கார்டில் இருக்கான்னு கேட்கணும். இதில் உள்ள மாதிரியே வாக்காளர் பட்டியல் இருக்கான்னு கேட்கணும். இதில் உள்ள மாதிரியே சர்டிஃபிகேட் எல்லாம் சொல்லி இருக்கான்னு பார்த்தா 99% பேத்துக்கு இங்கே ராமராஜன் இருக்கு, அங்கே ரம்ராஜன் எழுதியிருப்பான், இல்லைன்னா ராமராஜான்னு எழுதியிருப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அவங்க வரட்டும், என்ன பண்ண முடியும்? நம்மளை பேர் யாரை நீக்குவாங்க? தங்கவேலையும் சாரு அவங்களே நீக்கிற முடியுமா? பார்ப்போம். நம்ம ஏன் கவலைப்படணும்? அவங்க எடுக்கட்டும். நான் இங்கே முதல் கட்டமாக சொல்லுங்கள், நீ எதுவுமே எடுக்கணும். சிம்பிள் மெத்தட் இருக்குது சார், எதுவுமே எடுக்க வேணாம். நம்ம பஞ்சாயத்து பிரசிடென்ட் இருந்திருக்கோம், உள்ளாட்சி பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன், ஆதார் கார்டு மட்டும் வெரிஃபை பண்ணுங்கள். நீங்கள் தான் ஆதார் கார்டு பேசுன்னு சொன்னீங்க. 11 பெஞ்ச் தெரியுமா சார் உங்களுக்கு? ஆதார் கார்டு 11 பெஞ்சு. அந்த வாட்டர் பாடி 13 பெஞ்சு. நீங்கள்லாம் யாரும் மறந்துடக்கூடாது. வாட்டர் பாடியோட ஹையஸ்ட் 13 பெஞ்சு. ஆதார் கார்டு 11 தான். கரெக்டாக தானே சார்? தெரியுங்களா உங்களுக்கு? வாட்டர் அப்புறம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அரசியலமைப்பு சட்டத்தை வாட்டர் பாட்டில் மேலே இருக்கும்போது 13, இங்கே 11 இருந்துச்சு. அப்போ நாடு முழுவதும் ஆதார் கார்டு வந்துருச்சா? காமனைஸ் பண்ணிட்டீங்களா? எஸ்ஆருக்கு மேலே நீங்கள் ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணி அதில் என்னென்ன இருக்கோ கேன்சல் பண்ணிட்டு போங்க. இல்லை, இது மாதிரி ஏற்கனவே ரேஷன் கார்டு மெர்ஜ் பண்ணாங்க, பேன் கார்டு, சில போலிகளை எல்லாம் ஒழிப்பதற்கு சரி செஞ்சாங்க. அதை சரி செய்வதற்கு தான் இந்த இது சொல்றாங்க. நீங்கள் இதை வரவேற்க, நீங்க நீட் தேர்வை வந்து வரவேற்கும் போது நாங்க வந்து அதை வரவேற்கிறோம். நீங்க காமன் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அவன் வந்து இருந்துட்டு போறான். அவன் இல்லாம நீங்க தெரியுமா உங்களுக்கு சார்? இப்போ ஒரு பெரிய குற்றச்சாட்டு இல்ல சார், கோயம்புத்தூர் நீங்க பீகார்ல 65 லட்சம் பேரை தூக்குனாங்க, புலம்பெயர்ந்தவர்களை தூக்குனாங்க, குறிப்பா சிறுபான்மை மக்களை தூக்குனாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு சார். நான் அடிப்படையே ஒரு சொல்றாங்க, கோயம்புத்தூர் மான்செஸ்டர், தென்னிந்தியாவின் மான்செஸ்டர். கோயம்புத்தூர்காரங்க என்ன சொல்றாங்க இன்னைக்கு? ஹிந்திக்காரங்க வடநாட்டவங்க இல்லைன்னா தெரியுமா உங்களுக்கு? சொல்றாங்களா இல்லையா? வடநாட்டம் இல்லைன்னா சார் அது வந்து வேற. அவனுக்கு ஓட்டு, அவன் இருந்துட்டு போறான், அவனுக்கு கொடுங்க. அப்படின்னா நீங்க இப்போ உங்க வில்லேஜ்ல வந்து ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு, அதுல வந்து ஒரு வட இந்தியர்கள்னு சொல்லி, வட இந்தியர்கள் பெரும்பாலுமே அங்க வந்து நீங்க வந்து ஒரு எம்ஜிஆர் மாதிரி பாக்குறாங்க திரு மோடி அவர்களை. அங்க வந்து அப்படி பார்க்கும்போது அது எந்த கட்சியா இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளுகிற கட்சிக்கு தானே ஹிந்தி பேசுற மக்கள் சாதகமா இருப்பாங்க சார். அவங்கள நான் தமிழ்நாடு எம்பி ஓட்டு போட சொல்லல சார். அவன் மாவட்டத்துக்கு இங்க இருந்து ஓட்டு போட்டு போறான் சார். சிஸ்டத்தை டெவலப் பண்ணுங்க, அவன் இருந்துட்டு போறான். நீங்க இது வந்து பெரிய சொல்யூஷன் சார். நீங்க சொல்றது அவன் இங்க இருந்து ஓட்டு போட்டா இங்க இருக்கிற வளர்ச்சி தான். நீங்க சார் இங்க இருந்து அவன் இடத்துக்கு நான் சொல்லி முடிக்கிறேன் சார். எப்பவுமே வந்து எடுத்து ஒண்ணுமே சீர்திருத்தம் வராது சார். நான் சொன்ன பார்த்தீங்களா, உள்ளாட்சி இந்த ஸ்ட்ரக்சரே மாற போகுது எதிர்காலத்துல. நான் வந்து ஒன்றிய கவுன்சில் ஓட்டு போட மாட்டேன், மாவட்ட கவுன்சில் ஓட்டு போட மாட்டேன். இப்ப நகராட்சியில் இருக்கிற மாதிரி வார்டு கவுன்சில், மேயரா, தலைவர், வார்டு மெம்பர், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. டபுள் டூ ஒரே எலெக்ஷன். எப்படி நான் நேராக கிராமமாக இருந்தால் வருவேன், வார்டு மெம்பர், பஞ்சாயத்தில் போடுவேன், எம்எல்ஏக்கு போடுவேன், எம்பிக்கு போடுவேன், போயிட்டு இருப்பேன். சார் வருவார், வார்டு கவுன்சில் போடுவார், மேயருக்கு போடுவார், எம்எல்ஏக்கு போடுவார், எம்பிக்கு போட்டுக்கிட்டே இருப்பார். நான் வடநாடு பீகார்கார இங்கே வேலை செய்கிறேன்னா எனக்கு உள்ளாட்சியில் ஓட்டு கொடுத்தா குடிக்காடிப்பேன். நான் இங்கேருந்து என் ஊரில் சென்னையில் இருந்த சாயிலேயே, ஏன்னா நான் இருந்தால் தான் நீங்கள் பிழைக்க முடியும். ஸோ நீங்கள் தான் சாப்பிட்றீங்க. உங்களுக்கு சாப்பாடு போடுறது நாங்கள் சார், டீ குடிக்கிறது நாங்கள். அதெல்லாம் நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஏன்னா உங்களால் தொழில் நடத்த முடியல. கோயம்புத்தூர்காரங்க சொல்லிட்டாங்க, அந்த வடநாட்டுக்காரங்க இல்லைன்னா அதே மாதிரி தான் அங்கேயும் சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொன்னோம், சீர்திருத்தம் வரும்போது அடுத்த கட்ட சீர்திருத்தத்தில் எப்பா நீங்கள் இங்கே இருந்துக்கு சார், இந்த வாக்கில் மட்டும் நீங்கள் உங்கள் எம்எல்ஏ தேர்தலுக்கும் எம்பிக்கும் நீங்கள் இங்கே இருந்துட்டு ஓட்டு போய்க்கலாம். எங்கள் வீட்டில் பாத்திரம் கழுவாமல் போயிடாத ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய சீர்திருத்தங்கள் வரப்போகுது.
நான் சொல்கிறேன் சார், நான் என்ன சொல்கிறேன்னே, நான் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னை யாரும் எனக்கு தெரிஞ்சவங்க என்னை வந்து ஓரளவு என் மேலே நம்பிக்கை வச்ச காரணமே என்னென்னலாம் வரப்போகுது மாற்றங்கள் நம்ம முன்னாடியே சொல்கிறோம். அப்போ அது நீங்களே ஒத்துக்கிறீங்க. அப்படி வந்துட்டா பரவாயில்ல. ஏன் சொல்லுங்கள், உங்களுக்கு பாத்திரம் கழுவ ஆள் வேணும், தஞ்சாவூரில் நெல் இருக்க ஆள் வேணும். அப்போ உள்ளாட்சி பல்ல கொடுக்காது மாநில அரசு உரிமை. அந்த திட்டத்தை வரட்டும் சார் உள்ள. அவன் வந்து பீகார், நான் சொல்கிறேன், நீங்கள் பீகாரில் இருக்கீங்களா? நாம பீகார்ல இல்லை. ப்ரூஃப் இவங்க பேசுகிறதுனே ப்ரூஃப் சொல்கிறீங்க. இங்கே வந்து நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அதாவது இங்கே வந்து அவங்கெல்லாம் இருந்தால் வேலை நடக்கல. நான் சொல்லல, கோயம்புத்தூர் மக்களே சொல்கிறாங்க, உயர்வாக தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த மக்கள் நாங்கள் இங்கெல்லாம் நல்லபடியாக தான் எங்களோட உறவு இருக்குன்றாங்க. ஆனால் இந்திய நாட்டினுடைய பிரதமர் அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பீகாரிகள் துன்புறுத்தப்படுறாங்கன்னு ஒரு பரப்புரையில் பேசுகிறாரு. சார் அவர் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டாரு, அவங்களுக்குள்ள நம்ம எப்படி நமக்குள்ள போட்டி வருது இல்லையா, அது மாதிரி பீகாருக்குள்ளேயே வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க வந்து கொஞ்சம் உயர்நிலை இருப்பாங்க, அவங்களுக்குள்ள போட்டி அவர் தவறா புரிஞ்சுக்கிறாரு. அவ்வளவுதான். யார் வேலை பெறுவது தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் வேலை பெறுவதில் வடநாட்டவர் தான் முன்னணியில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் செக்டர்ல, பிரைவேட் செக்டர்ல வந்து வேலை பெறுவதில் வடநாட்டவங்க தான் முன்னிலை இருக்காங்க, ஆர்வமா இருக்கிறாங்க. அப்போ இட் இஸ் ஃபார் யாருக்கு? தொழில்துறை. நீங்க கட்டுறீங்க இல்லையா, ஃபேக்டரியா கட்டிக்கிட்டே போறீங்களா, யார் வர போறா? சார் நீங்கள் ஃபேக்ட்ரி கட்டுவீங்க, விவசாய நிலத்தை பிடிங்க ஃபேக்ட்ரி கட்டுவீங்க, அங்கே வடநாட்டுக்காரன் வேலை செய்வான், அவனுக்கு என்ன ஒரு உழைச்சி மட்டுமே போடுவானா சார்? எத்தனை ஆண்டுகள் சார் உழைச்சி போனான்? அவனுக்கு வரட்டும் சார், சிஸ்டம் உள்ள வரட்டும், வர விடுங்க. வந்ததுக்கு அப்புறம் தடைமுறை சொல்லுங்க சார். நீங்கள் பீகாரில் நடந்தது நான் ஒத்துக்கவே மாட்டேன். இதுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாரும் இவ்வளோ வன்கொடுமைகள் வழக்கு நடந்தப்பெல்லாம் ஊபியில் நடந்துச்சு, மாப்பியில் நடந்துச்சு, காப்பியில் நடந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல. இன்னைக்கு நான் நம்பர் 1 தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாடு தான் நம்பர் 1. எங்கே போனீங்க இவங்கெல்லாம்? ஏன் சார் கம்பேர் பண்ணல? ஏன் கம்பேர் பண்ணல? சட்டம் ஒழுங்கு சொல்றீங்க. அது மாதிரி தான் போகும் சார். நான் வந்து இங்க பாருங்க, நான் எப்பவுமே ஒண்ணு சொல்லுவேன் சார், ஒரு கம்பேர் பண்ணி தான் சார் சொல்யூஷன் பார்க்க முடியும். எஸ்ஐஆர் வரட்டும், எஸ்ஐயோட விரிவாக்கத்தை விளக்கமா மக்கள் சொல்லட்டும், அவங்க எடுக்கட்டும். நான் 2 இடத்துல குடியிருப்பேன். என் மகன் சென்னையில் வேலை பார்க்கலாம், என் பையன் வேற இடத்துல டாக்டருக்கு படிக்கலாம், என் மிஸ்ஸஸ் வேற இடத்துல படிக்கலாம். நாங்கள் சொந்த ஊர் புத்தனாமட்டியா இருக்கும், குடியிருக்கிற டோல்கேட்டா இருக்கும். இனிமேல் வந்தால் நான் வந்து அறம் தமிழ் சேனலுக்கு வந்து ஒன்னே நான் இங்கே மாதம் 1 மாதம் தங்கிட்டு போவேன். நான் பார்க்குறேன், எனக்கு எந்த இடத்துல நீக்கிறாங்கன்னு பார்ப்போம், எந்த இடத்துல சேர்க்குறாங்கன்னு பார்ப்போம். நீங்கள் ஏன் எதுக்குறீங்க? உங்களுக்கு இவ்வளோ ஆர்வம். நீங்கள் எனக்கு ரொம்ப தப்பாக இருக்குது சார். மத்திய அரசை எந்த இடத்துல எதுக்கணுமோ ஒன்றுபட்டு எதுக்காமல் எந்த இடத்துல வரட்டும், அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். அவங்கள வந்து எப்படி நம்ம சொல்லுவோம்ல, தப்பு செய்ய உள்ள ஓடு பிடிப்போங்கிற கான்செப்டே இல்லை. அவங்க கடந்த காலத்துல அவங்க எப்படி எல்லா விஷயத்திலும் நடந்துக்கிட்டாங்க அப்படின்றத வச்சுதான் வந்து சூப்பரா சொல்றீங்க சார். நாங்க கடந்த காலத்துல நீர்த்தூர்ல 80, 75, 50 குறைஞ்சா மட்டும் வராது கல்விக்கு. உங்களுக்கு பிஎம் ஸ்ரீ ஸ்கீம்ன்றது வேற. அதுக்கு ஒரு ஃபண்டு போய் கேட்டா நீங்க வந்து அதுக்கு நாங்க வந்து ஒத்துக்குங்கன்னு ஒரு பேச்சுவார்த்தையில என்னதான் உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்கு வந்து கேட்குற மாதிரி, சரி என்னென்ன பண்றீங்க, நல்லா இருக்கு. இப்ப கூட கேரளா கேட்டுட்டு பின் வாங்கிட்டாங்க. நீ கேட்டுட்டு போயிட்ட, நீ ஒத்துக்கலைன்னா எஸ்எஸ்ஏ ஃபண்ட் தரமாட்டேன் அப்படின்னு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது இல்லைங்க சார். இது சரியா? சரி, அப்படி கேட்கும் பொழுது உங்களோட நீங்க அதுக்கு பதில் சொல்லிருங்க. எனக்கு இது சரியா தவறான்னு மட்டும் சொல்லுங்க. எந்த வாதமாக இருந்தாலும் இங்க வந்து ஒரு சாஃப்ட் மெசேஜ் மெயின்டைன் பண்ணிட்டு அங்க போய் ஒரு அதிகார துஷ்பிரயோகம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் அதிகமான எம்பிக்கள் யார் இருக்கிறா? சரி, இப்போ ஒரு நிமிஷம் நான் சொல்ல முடியும். சொல்யூஷன் இல்ல. இந்த நான் உங்களிடம் எதிர்பார்ப்பது மத்திய அரசு இந்த இடத்தில் நடந்து கொண்டது சரியா? ஒரு டீல் தான் பண்றோம். சரி, இந்த பொருளை உங்களோட டீல் பண்றேன், எனக்கு ஒத்துக்கலன்னு சொல்றேன். எனக்கு ஏற்கனவே நீங்க வேற விஷயத்துக்கு ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க, அந்த காசை கொடுங்கன்னு கேட்டா இல்ல நீ இதை ஒத்துக்கிட்ட, நீ அது கொடுக்கணும்னு கேட்பது எப்படி? மத்திய அரசு இந்த மாதிரியான மாறி மாறி பேசுவதில் தானே உங்களுக்கு உங்க நோக்கம் எங்கேயாவது தவறா இருக்குமேன்னு சந்தேகமா இருக்குல்ல? அந்த ஃபண்டு எதுக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்லுங்க. எப்பவுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் பாலிசி வேற, அஜெண்டா வேற, குற்றம். எஸ்எஸ்ஏ உங்களுக்கு நல்லா தெரியும். எஸ்எஸ்ஏன்றது சார் நான் சொல்ல மறந்துட்டேன் சார். உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு எங்களோட உள்ளாட்சிக்கு ஃபண்ட் இருக்குல்ல, எங்க ஃபண்டை குறைச்சது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் சார். நான் சொல்றது அது தவறு, நான் ஒத்துக்கிறேன். நான் உங்ககிட்ட கேட்பது எஸ்எஸ்ஏ இடைநிற்றல் மாணவர்களுக்கு கல்வி கொடுப்பதற்காக துவக்கப்பட்டது. இது வந்து இது போயிட்டு இருக்கு. நான் வேற பிஎம் ஸ்கிரீன் நல்லா இருக்கு, இதுல நம்ம பசங்க ஒரு மேம்பட்ட பள்ளி வரட்டும்னு சொல்லி கேட்டு அதை கேட்கும் பொழுது யாருக்கா இருந்தாலும் நம்ம 10 பசங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா நான் போய் கேட்கறேன். இல்ல இதுல எங்களுடைய ஸ்டேட் பாலிசி, ஹிந்தி நுழைவு, இதுல எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் எங்களுடைய பாலிசிக்கு இது செட் ஆகாது அப்படின்னு நான் சொன்னதுனால நீங்க எஸ்எஸ்ஏ ஃபண்டை நிறுத்துறீங்க. இன்ன வரைக்கும் தரல. எஸ்எஸ்ஏன்றது இடைநிற்றல் மாணவர்களுக்காக
மன்மோகன் சிங் பீரியட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கிறது ஒரு அந்த scheme. ஃபண்டை நிறுத்தினது தவறு சார். அதுக்கு நம்ம டேட்டா ஃபுல்லா எடுத்துட்டு ஒட்டு மொத்தமா நாங்க இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 10 லட்சம் பேர் போறோம். சரிங்க. போய் மூடுறாப்போ நீங்க பார்லிமெண்ட் நடத்த முடியாது சார். இன்னமும் அப்படிதான் சார் நடந்துட்டு இருக்கு சார். அந்த சார் நீங்க இன்னமும் ஃபண்ட் வந்து சார் பல விஷயங்கள்ல வந்து பல மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் சொல்லுவாங்க இவங்க வந்து ஒரு கள்ள கூட்டணி வச்சிருக்காங்க அப்படி இப்படி ஒன்றுபட்ட போராட்டம் தான் முயற்சி சில விஷயங்கள்ல நான் சொல்றேன் பாத்தீங்களா. நீதிமன்றங்கள் பார்வையில மாடிஃபிகேஷன் பண்றது வேற, ஜல்லிக்கட்டு மாதிரி. இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா நிதி, இது அவசியமான நிதி அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு மிகப்பெரிய போராட்டம் வரணும். ஜல்லிக்கட்டு மாதிரி அது அவேர்னஸ் இல்லாதனால தான் சார். இப்போ என்ன பிரிஞ்சு இப்ப நம்ம பேசிட்டோம் இல்லையா, எனக்கு கேட்டீங்க இல்லையா, இப்ப நான் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவோம், வாங்கப்பா போவோம் அப்படின்ட்டு அப்படிதான் சார் போராடணும். ஒரு காம்ப்ளிகேட்டட் விஷயத்துல நம்ம டிஸ்பியூட் வருது, ஒத்துக்கவே முடியல அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய எழுச்சியின் மூலமா தான். உங்களுக்கு சொன்ன ஒரே வார்த்தை, முடியாதுன்னு சொன்ன ஜல்லிக்கட்டை முடித்து வைத்தார்கள், ஆகவே ஆகாதன் ஸ்டெர்லைட்டை மூடி விட்டார்கள். கரெக்ட் தானே? கரெக்ட் தானே சார்? அதுக்கு முன்னாடி கூட விவசாயிகள் போராட்டத்துல அந்த முக்கூட்டு சட்டம் ஒண்ணு கொண்டு வந்தாங்க, 3 சட்டங்கள், அதுவும் ஆகவே ஆகாதுன்னாங்க, ரிவர்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பணத்தை கொண்டு வரணும். அவங்க செய்வது தவறு அப்படின்னு மக்கள் எல்லாருக்கும். இப்போ நான் வந்து என்கிட்ட இந்த மாதிரி டெப்த் இது வரைக்கும் நான் கேட்டதில்லை, ஏன்னா என்னோட ஹெல்த் இஷ்யூனால அந்த கவனம் செலுத்தலை. ஆனால் இப்படி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா மாநிலம் முழுவதும் மிகப்பெரிய கிளர்ச்சி வரணும். அதுக்கு இவ்வளோ உதாரணங்கள் இருக்குது. ஸ்டெர்லைட்ல பார்த்தீங்கல்ல, எந்த சட்டம் போட முடியாதுனாங்க, கடைசியில் சாதாரண அவசர சட்டம் பாஸ் பண்ணி மூடுனாங்க. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் தெரியுங்களா? அது எவ்வளோ பெரிய ஒரு கார்பரேட் ஆதிக்கத்தை நல்லா மக்களுக்கு ஒரு எதிர்ப்பு வந்துருச்சு அப்படின்னா எதுவுமே தடுக்க சார். அப்போ அதுக்கு முன்னாடி இந்த அவசர சட்டம் சாதாரண பேப்பர் தானே சார், ஜல்லிக்கட்டுக்கு சாதாரண பேப்பர் தானே சார், அவசரம் பில் பாஸ் பண்றது. அப்போ நீங்க பண்ணல, எல்லாருமே முரண்டு பிடிச்சாங்களா? அது போல இந்த நிதி இப்போ சசிகாந்த் செந்தில் சார் கூட எதுக்கு ஒரு உண்ணாவிரதம் இருந்தார். அவர் வந்து ஆதிதாவர்களுக்கான நிதியெல்லாம் நிறுத்திட்டாங்க அப்படின்னு அவரே எடுத்துட்டு போலாம் தமிழ்நாடு முழுக்க, வாங்கப்பா போலான்ட்டு. சார் அவருக்கு சொந்த கட்சியிலே ஆதரவு இல்லை, அது தனி சப்ஜெக்ட். ஸோ அதனால அவர் வந்து தன்னை முதன்மைப்படுத்திக்கிறாருன்னா அவங்க தலைவரே வந்து இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா போகுதுன்னு அவரு மக்கள் எழுச்சி தான் சார். மக்கள் எழுச்சி, நம்பிக்கை துரோகம் சொல்றீங்க ஒரு கரெக்டா சார். அன்னைக்கு எப்படி நிர்மலா சீதாராமன் பண்ணது நம்பிக்கை துரோகம் நான் சொல்றேன். நான் அவங்க நம்பிக்கை துரோகம் நிறைய பண்ணுவாங்க. அதுக்கு நான் நிர்மலா சீதாராமன் எடுத்துக்காட்ட சொல்லிட்டேன். அவசரத்தில் பாஸ் பண்ணுங்க, நாங்க பரிசீலனை சொல்லிட்டு அந்த மாதிரி மல்லா கடிச்சு படுத்துக்கிச்சு. நீதிமன்ற தெய்வ பற்றி நம்மளை காய்ச்சினார் இந்த காதுல. நம்பிக்கை துரோகம் பண்ணுவதில் அவங்க நம்பர் 1. மக்கள் புரட்சியின் மூலமாகத்தான் முடிவு வரணும். ஜல்லிக்கட்டு மாதிரியும் ஸ்டெர்லைட் மாதிரியும் மக்கள் வீதிக்கு வந்துட்டாங்கன்னா அவன் ஒன்று மக்கள் வீதிக்கு வர வேண்டும், அல்லது நீதிமன்றங்கள் மூலம் உங்கள் மாதிரியான போராளிகள் சில நன்மைகளை நமக்கு பெற்றுத்தர வேண்டும். உங்களுடைய இந்த நீண்ட கருத்து பதிவுக்கும், அது உங்களுடைய உடல்நிலையில் இந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய நீண்ட கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் எனக்கு நம்பிக்கையை உங்களை மாதிரி நீங்க இது பண்றதுனால தான். என்னன்னா நான் வந்து என்னத்தை யாருமே வர முடியாதுங்க. நான் வந்து மே மாதம் 120 நாள் 109 நாளில் நான் வந்து பரந்துரைக்கணும் வாங்கினேன் சார். அன்றைக்கி நான் படுத்த படுக்கையாக தான் இருந்தேன், 10 to 12 அறைக்குள்ளே. இன்றைக்கி நான் என்னை எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து அறம் தமிழ் இந்த வளசரவாக்கம் இந்த பகுதியில் கொண்டு வந்து என்னை நிறுத்தி இருக்குது. உண்மையிலேயே சொல்கிறேன், உங்களை மாதிரி நபர்கள் தான் காரணம், எனக்குன்னு எதுவும் இல்லை சார். நிச்சயமாக நாங்கள் துணை இருப்போம், எங்களை மாதிரி நிறைய பேர் துணை இருப்பாங்க. உங்களுடைய கருத்து பதிவுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி சார். எங்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழ். நன்றி, வணக்கம்.